மச்சான் மச்சான் மச்சான். பொன்னியோட அம்மா கண்ணாத்தா உடம்புக்கு முடியாம படுத்த படுக்கையா கிடக்குது. அதனால வடிவேலன் தம்பியையும் பொன்னியையும் உடனே கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. பொன்னி போமா, அபிராமி தெய்வத்தாலே வாத்தாவுக்கு ஒரு குறையும் வராது. போ. என்னம்மா? ஓஹோ, புருஷன்கிட்ட சொல்லிட்டு போகணுமா? என் கண்ணு, என் ராசாத்தி, என் தம்பி கிட்ட நான் சொல்லிக்கிறேன். நீ போயிட்டு வா. போயிட்டு வாமா. அம்மாடி, போயிட்டு வரும்போது பண்ணையார்கிட்ட சொல்லி 4-5 முட்டை கடலையாவது வாங்கிட்டு வா. என்ன என் ராசாத்தி, சொன்னதை செய்வேன். போயிட்டு வா. பொன்னி முன்னால தள்ளி உட்காரமா. என்ன சின்னையா, சைக்கிள் வண்டியை நீங்க சுமந்துக்கிட்டு வர்றீங்க? இன்னைக்கு செயின் அருந்து போச்சு, நான் சுமந்துட்டு போறேன். ஹாய் பொன்னி. இன்னும் விளையாட்டு பிள்ளைதான். சரி சின்னையா, வண்டியை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு போங்க. சைக்கிள் வண்டியை நான் கொண்டு வர்றேன். சரி கந்தசாமி. ஹாய் ஹாய். கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கியா? நீங்க தான் என் கல்யாணம் முடிஞ்சு போகும்போது என்ன வாழ்த்து சொல்லி கூட அனுப்ப முடியலையே. இப்பவாவது கேட்டீங்களே, சந்தோஷமா இருக்க. பாவம், வடிவேல ரொம்ப நல்லவன். ஹாய் ஹாய் ஹாய். பொன்னியா பண்ணையா வண்டியில தலையா இருக்கவா கழுத்தா இருக்கவா? அத நீயே முடிவு பண்ணிக்கடா. உன் பொண்டாட்டி பண்ண அக்கிரமத்தை கேட்டியா? அவன் ஆத்தாருக்கு நம்ம உசுறு போய்கிட்டு இருக்கிறான். இவதான் போய் புடிச்சு நிறுத்த போற மாதிரி போய்தான் தீர்வேன்னு ஒத்த கால்ல நின்னாடா. அது என் கண்ணு, உன் புருஷன் வரட்டும், ஒரு வார்த்தை கேட்டுட்டு போன்னு சொன்னேன். கேட்டாடா? என்ன வச்சு ஊர்லா பானை மேல தள்ளி விட்டு அந்த வண்டிக்காரன் கந்தசாமி வண்டியில ஏறி போயிட்டானா? வெள்ளரி பழமா வேப்பங்க விதையா? நான் தான் என் கண்ணால பாத்துட்டு வரனேன். சின்ன பொண்ண கண்ணை ஓட்டிட்டு போத வண்டியில பொன்னிய பார்த்தேன். கந்தசாமி சொல்றத கூட்டு போனா? இல்ல, கண்ணன் தான் கூட்டு போனா. இல்ல, கந்தசாமி தான் கூட்டு போனா. கண்ணன் தான் கூட்டு போனா. கந்தசாமி தான் கூட்டு போனா. கண்ணன் தான் கூட்டு போனா. கந்தசாமி தான் கூட்டு போனாங்க. கண்ணன் தான் கூட்டு போனா. கந்தசாமி தான் கூட்டு போனா. எவன் கூட்டு போனா என்ன? அவன் ஆத்தாவுக்கு உடம்புக்கு முடியலன்னு தான் கூட்டு போனா. கூட ஏமாடற? ஒண்ணுல என்ன போக போய் சொல்ற. அண்ணன் தான் ஜெயிலுக்கு போயிட்டனே, அதை நினைச்சுதானே அழுவுற நீ. இது சத்தியமா அந்த தொழிலா செய்ய மாட்டேன். உன் மனசு போல உன்னை வாழ வைக்கிறமா? அண்ணே, நீ என்ன கட்டாயப்படுத்தி வாழ வைக்கலாம். ஆனா என் மனசு போல உன்னால வாழ வைக்க முடியாது. நான் வடிவேலனை மனசார விரும்பினேன். இதை ஏமா என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அதுக்கு நேரம் வரும்போது நானே ஒண்ணுங்கிட்ட சொல்லி என் தம்பிக்கு உன்ன பொண்டாட்டியாங்கிறேன்னு சொல்லி ஆசை காட்டி ஏமாத்திட்ட அந்த மூக்காய். அண்ணே, நீ ஜெயிலுக்கு போயிருந்தப்போ காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு ஊமை பொண்ணு அந்த வடிவேலனுக்கு கட்டி வச்சு என்ன பழி வாங்கிட்டான்.
நான் வடிவேலுன்னு மனசால நினைச்சு வடிவேலனோட மனசாலேயே வாழ்ந்துட்டேன். இனி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. இந்த ஊர்ல இருக்க வேண்டாம் அண்ணே. ஆனா ஊரை விட்டு போறதுக்கு முன்னே அந்த மூக்காயும் வடிவேலனையும் பழி வாங்காம போக கூடாது அண்ணே. ஓயாம சிரிக்கிறவனை பத்தி நீ என்ன நினைக்கிற? பைத்தியக்காரன்னு நினைக்கிறேன். ஓட விட்டு சிரிக்கிறவனை பத்தி வஞ்சகன், குடுக்கும் போது சிரிக்கிறவன் சூழ்ச்சிக்காரன், சிரிக்கவே முடியாதவன், இந்த உலகத்துல வாழ தகுதி இல்லாதவன். யாராவன்? நான் தான் தண்ணி வண்டி. அடட வாப்பா தண்ணி, எங்க ஆளையே காணோம், எங்க போயிட்ட? சரக்கோட மாட்டிக்கிட்டேன். 4-5 பயில வந்திருந்தா சமாளிச்சிருப்பேன். 10-15 பயிரெல்லாம் வந்துட்டாங்க. ஐயோ, அப்படின்னா கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிருக்குமே. நான் மட்டும் நான் ஸ்ட்ராங்கான ஆள் இல்லையா? சரக்கு இருந்த பானை எல்லாம் போட்டு உடைச்சேன். கோர்ட்டுக்கு கேஸ் வந்தது. கேஸ் நிக்கல. நீ ஜெயிலுக்கு போனாலும் போன, ஊர்ல தண்ணி பஞ்சம் எவ்வளவு தெரியுமா? நானே இந்த ஊரை விட்டு காலி பண்ணிடலாம்னு முடிவுல இருக்கேன். அடப்பாவி, இந்த கேஸுக்கு பயந்தா ஊரை விட்டே போறேன்ற? என் தங்கச்சிக்கு வேற நல்ல மாப்பிள்ளைய பாப்போம். அட நீ ஒருத்த ஊம பொண்ணையும் உன் பக்கத்து வீட்டுக்காரன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான். பொண்ணுதாங்க ஊமை, ஆனா சொத்து சொல்லலாம் ஊமை இல்ல பாருங்க. காசுக்கு ஏதுங்க ஊமைய பேசுறவங்கன்றது? இந்த காலத்துல எல்லாம் காசு இருந்துட்டா எதையும் செஞ்சிடலான்றது நினைப்பு தானுங்களே. செங்கோடா, இத என் வாயால சொல்லப்படாது. அந்த ஊம பொண்ணு பொன்னியும் அந்த பொன்னம்பலம்பழ தம்பி கண்ணனும் ஒன்னாவே தெரிஞ்சு, ஒன்னாவே குளிச்சு, ஒன்னாவே சாப்பிட்டு, எல்லாம் ஒன்னாவே அப்படித்தான். அதுல இருந்து புரிஞ்சுக்கோ. கல்யாணத்துக்கு பிறகும் அந்த பொன்னியும் கண்ணனும் ஜோடியா வண்டியில போறத நான் கண்ணால பார்த்தேன். எங்க அந்த ஊம பொண்ணை தான் தம்பிக்கு கல்யாணம் பண்ண வேண்டி வந்துருமோன்னு பயந்து பொன்னம்பலம் வலைய வீசினான். அதுல மாட்டிக்கிட்டான் அந்த வடிவேலை. நல்லா கட்டுற. வடிவேலு மர்றான். இங்க வீடு பூட்டி கிடக்கு. மூக்காயும் மாரியும் வர்றதுக்கு நேரமாகும். இப்ப அந்த ஊமச்சியை பத்தி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுங்க. அப்புறம் அந்த பொன்னியோட வாழ மாட்டாவ. நீ சொல்றது நியாயம்தான். மச்சானா மச்சான் என்னமோ என்ன கட்டிக்கிட்ட மாதிரில சொந்தம் கொண்டாடுறான். செங்கோடா, எப்ப வந்த? 2 நாளா நல்ல வேலை, அதான் உன்னை பார்க்க முடியல. பேசு டேய், நாம 2 பேரும் ஒன்னா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? பேசு பேசு. இதுவரைக்கும் நம்ம சாப்பிட்டது நாட்டு சரக்கு. இப்ப வசத்தி சரக்கு கிடைச்சிருக்குடா, வா சாப்பிடலாம். என்னடா பதிலே பேச மாட்டேங்கிற? நீயும் தங்கச்சி ஊமி ஆயிட்டீங்களா? என்ன பத்தி பேசுற? என் தங்கச்ச பத்தி பேசாத. அவ ஏன்டா ஊமச்சி ஆகணும்? அவ என்ன கெட்டு போனவளா இல்ல யாருக்காவது துரோகம் பண்ணாளா? அவ ஏன்டா ஊமச்சி ஆகுறா? எங்கோடா, என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகலடா. உனக்குதான் பெரிய பண்ணையில பொண்ணு கட்டினவன பணத்திமிரு வந்துருச்சுடா. அதனாலதான் நாட்டு சரக்க குடிச்சவன் பட்டண சரக்க பிடிச்சிட்டு வந்திருக்கேன். குடிக்கிற சரக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம்டா, ஆனா உனக்கு குடுத்தனம் பண்ண வந்திருக்காளே அவ கெட்டு போன சரக்குடா. உன் பொண்டாட்டி ஊமை மட்டும் இல்லடா, கெட்டு போனவ. என் வாய மூட பாக்குற? முதல்ல இந்த ஊர்ல உள்ளவன் வாயெல்லாம் மூடிட்டு வா. உன் பொண்டாட்டிக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த சின்ன பொண்ண கண்ணதாண்டா புருஷன். எங்க அவனுக்கு கொடுக்க வேண்டி வந்துருமோன்னு பயந்து இந்த ஊர்லயே நல்ல இழிச்சவன் யாருன்னு தேடினாங்க. பாவம் நீ மாட்டிக்கிட்ட. அந்த சொத்தையும் கொடுத்து இந்த சொத்தையும் தலையில சுத்தி விட்டாங்க. இன்னொரு தடவை சொன்னேன் 1000 வாட்டி சொல்லுவேன். உன் பொண்டாட்டிக்கு அந்த கண்ணன் தான் புருஷன் புருஷன் புருஷன்.
என்னையா இங்க ஒரே கூட்டம்? ஆடி என்னடி கண்ணகி மாதிரி வந்து நின்னு போஸ் கொடுக்கற? என்ன விஷயம்? ஆமாடி கண்ணகியே தான். என்ன பண்ண பாருடி ஆடி. என்ன ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டு பொண்ணு. ஏய் ஒட்டடி. கையை ஒட்டி வேண்டி. என்ன பார்த்தாடா அந்த கேள்வி கேட்ட? எங்க வர அப்படி என்ன கேட்டுவிட்டான்? சண்டையை தடுக்கணும்னு சொன்னியே, ஒன்னா சேர்ந்துக்கிட்டானுங்க பத்தியா? இதுல தலையிட்டு இருந்தா நம்ம தலை தப்பாது. ஐயோ அண்ணே. போங்க போங்க, என்ன இங்க வேடிக்கை பாரு.